السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை 40 தடவைகள் ஓதுங்கள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். எல்லா விடயத்திலும் வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நியத்து வைத்து இந்த சூறாவை 40 தடவை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக என்ன சூறா என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் 40 தடவை ஓத வேண்டும். நியத்து வைத்து நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுவுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு கூறியிருக்கிறார்கள். தொழுகையே எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான். அடியான் மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் அடியான்
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது. என் அடியானுக்கு அவன் அதே போன்று அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி, உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோரின் வழியுமல்ல என்று சொன்னால், அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 655வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றதே மிகவும் முக்கியமான ஒரு சூரா. ஒரு முறை ஒரு கூட்டத்தார், அதாவது பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கே ஒருவர் சுகவீனமுற்றிருக்கிறார். அவருக்கு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஏராளமான சிகிச்சைகள் கொடுத்தும் அவர் குணமடையவில்லை. அப்பொழுது அங்கே அந்த பிரயாணத்தில் இருந்த ஒரு மனிதர் அந்த நபரிடம் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி அவருக்கு ஊதினார்கள். அவருடைய நோய் குணமடைந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்றது. முதல் 3 வசனங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றும் விதமாக அருளப்பட்டுள்ளன. இந்த வசனங்களை ஒருவர் கூறும் போது அல்லாஹுவை உரிய விதத்தில் புகழ்ந்தவராக இறைவனால் கருதப்படுகின்றான். அதே போன்று 4வது வசனம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை தெளிவாக்குகிறது. அல்லாஹுவை எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும், அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவாகும். எஜமான் அடிமை என்ற உறவை தவிர வேறு எந்த உறவும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இல்லை என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. இறுதியில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் இறைவனிடம் மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டுள்ளன. அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை நாம் ஏற்கனவே பார்த்த இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 40 தடவைகள் ஓதி நியத்து வைத்து ஓதுவோம். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்து கொண்டிருக்கின்றது.